சொல்லுவாங்க போட்டிக்கு இந்த படம் வருது அந்த படம் வருது அப்படின்னு நீ 1000 படம் விட்டாலும் தளபதி படத்தை வந்து யாரும் பீட் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அவ்வளோதான். பட் பராசக்தி சிவகார்த்திகேயன் தளபதிக்கு வந்து ஒரு காம்படிட்டர் இல்லை. இப்போ வந்து சோலோ படம் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம லிஸ்ட்லேயே வச்சுக்க தேவையில்ல. ஏன்னா இப்போ மதராசிக்கு அவ்வளோ ஓப்பனிங்கே இல்லை படத்தில். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகலை. ஸோ அது லிஸ்ட்லேயே நான் அது கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் ஜாலியாக படத்தை வருது, எல்லாம் கொண்டாடலாம். இது ஜனநாயகன் பொங்கல். அரசியலில் ஒழிக்கலான்னு நினச்சோம், அவரை எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்து சினிமாவில் ஒரு கெட்ட பேர் வாங்கி அனுப்பிச்சுட்டுலாம் பார்க்குறாங்க. அது நடக்குமான்னு பார்த்தா தான் தெரியும். அதனால் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிடலாம். மேற்கு நேரம் போட்டியே பண்ண முடியல. அரசியல்லாம் போட்டி வேணும்ண்ணா. இப்போ பொறாமப்பட்டுட்டு இந்த தனமாலாம் பண்ணக்கூடாது. போட்டி நீ உனக்கு தில்லு இருக்கு, எனக்கு தில்லு இருக்கு, உனக்கு படைப்பலம் இருக்கா, எனக்கு படைப்பலம் இருக்கு. நேருக்கு நேரம் நின்றும் போது சும்மா இந்த தனமாக பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த படத்தை டேட்டு மாற்றி போடுறது, படத்துக்கு பேன் பண்ணுறது, சும்மா இந்த ஆம்புலன்ஸ் விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டினவருக்கு மேலே கேஸ் போடுறது, ஜேசிபிக்கு மேலே போட்டவருக்கு மேலே கேஸ் போடுறது அப்படின்னு டேரெக்டாக அடிக்கிறதுனா டேரெக்டாக அரசியல் அடிங்க. உங்களுக்கு தான் படைபலம் இருக்குல்ல, உங்களுக்கு தானே ஓட்டு வரும். ஓட்டு வரும்னா ஓட்டு நீங்கள் காசு கொடுக்காம வாங்கி பாருங்க. காசு கொடுக்காம எங்களால் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுண்ணா உண்மையாலுமே. ஏன்னா மோதுறதும் டேரெக்டாக மோதுடும். டேரெக்டாக மோத முடியாது. ஏன்னா அங்கே வந்து படைபலம் கிடையாது. இங்கே வந்து படைபலம் இளைஞர்களோட படை இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. நான் வந்து ஜனநாயகத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நான் டைகார்டு தளபதி ஃபேனு. இதில் வேறு கடைசி படம் வேறு. அதனால் ஜனநாயகம் தான். பராசக்தியும் பார்க்கலாம், பட் ஆனால் ஜனநாயகம் தான். பராசக்தி 14 சொன்னாங்க மாத்தி அப்படின்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் 10 டேட் மாற்றினாங்க. அந்த கட்சி ரீதியாக தான் அவங்களுக்கு என்ன வேலை இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. கேட்டால் வந்து இருந்துக்கிட்டு நாங்கள் தான் முன்னே வந்தோம் பின்ன வந்தோம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு ரொம்பவும் ஜனநாயகன் தான் பிடிக்கும். படம் வந்து பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பாட்டும் அனிருத் பயங்கரமாக போட்டுக்கிறாரு. தளபதியோட கடைசி படம் வேற. ஸோ இந்த படம் வந்து பயங்கர அரசியல் படமாக விட்டுருக்காங்க. ஃபேன்ஸுக்கெலாம் ட்ரீட் ஆகும். இந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து ட்ரீட்டாக தான் இருக்கும். அதுதான் பாருங்க. அது வந்து இப்போ நம்ம ஈரோட்டில் பேசுனதுக்கு அப்புறம் மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது அப்பீல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அது ரெட் ஜெயின் என்ன பண்ணாலும் வந்து அந்த படத்தை முடக்க பார்க்குறாங்க. ஏன்னா வசூலில் குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அஜித் ரிலீஸ் பண்ணலான்னுக்கிறாங்க மங்காத்தா. இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது பராசக்தி. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் நிறைய படம் ஓடலைனா கூட ஸ்க்ரீன்ஸ் அவங்க விட மாட்டாங்க. ஸ்க்ரீன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தளபதி படம் ஒன்றாலும் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து கிட்ட 9 ரிலீஸ் ஆகுதா, தீபாவளி பொங்கல் 17ஆம் தேதி வரைக்குமே இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கும். பாட்டு பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர் வந்து இன்னும் மாசா இருக்கும். அதாவது பொங்கலுக்கு 2 படமே நல்ல ஒரு பெரிய படம் தான். 2 படத்துக்குமே நான் பயங்கர ஆவலோட இருக்கேன். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஜனநாயகம் படம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலு. எதனாலனா அவர் அரசியல் போயிட்டாரு, கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே விஜய் சாரோட FTFS பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதனால அந்த படம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் சுதா கொங்கரா டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பராசக்தியும் விட்டு கொடுக்க முடியாது. பராசக்தியும் பயங்கரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 பேர்த்துக்குள்ளே இருக்க அரசியல்னால இவங்கள நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அரசியல் மூலியமாக தான் பராசக்தி 14 ரிலீஸ் ஆகுறது, திடீர்னு 10ன்னு மாற்றிருக்காங்க. அதனால நம்ம சினிமா சைடு அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது. நான் இப்போ அரசியல் பேச விரும்பல. 2 படத்தையுமே நான் வரவேற்கிறேன். 2 படத்துக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஜனநாயகன். மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறாளா, பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன. நாம் தளபதி படத்துக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். அதனால் பார்க்கலாம். நம்ம பராசக்தி ஜனநாயகன் டபுள் ஆக்டர். ஆமாம், ரெண்டு கேரக்டர் மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை 2 பேர் இருப்பாங்களான்னு தெரில. எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ட்ரைலர் வந்தால் தெரியும். சாங் இப்போ நம்ம செகண்ட் சிங்கிள் வந்து சூப்பராக. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒரு மாதிரி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் செகண்ட் சிங்கிளில் சூப்பராக பண்ணிட்டாங்க. நமக்கு ஒரு மாதிரி வைப்லேயே இருக்குது. நம்ம பராசக்தி எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. சிவகார்த்திகேயன் பிடிக்கும் தான். அந்த கண்ணை எப்போ அவர்கிட்ட கொடுத்தாரோ அவர் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் தெரியுது. அதனால் அந்த கண்ணை திருப்பி பிடிக்கிற நேரம் வந்து ஜனநாயகம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக வருவான். பார்க்கலாம். ஜனநாயகம் தான் ஷோ ஷாட் வேணே. எப்பயுமே நமக்கு தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகம் தான். அதுக்கு தான் வெயிட்டிங். லாஸ்ட் படம் வேற ட்ரிபியூட் மாதிரி கொடுக்குறாங்களா இல்லை எப்படி கொடுக்குறாங்க. பாட்டு அவசரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டோட செகண்ட் சாங் வைப். ஒவ்வொரு படத்துலையும் விஜய்க்கு ஒரு வைப் சாங் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் இதுக்கு வந்து
செகண்ட் சாங் சொல்லலாம். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மாத்திட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் பராசக்தி. ஏன்னா மாற்றி மாற்றி ஓகே பராசக்தியா நான் ஏதோ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பராசக்தியா அது எப்படி சொல்றது, ஓடுறதையும் காற்று வாங்கிட்டு ஓடணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினைப்போம். எப்படி இருந்தாலும் பாதிக்கு பாதி கூட டிக்கெட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஜனநாயகமா பராசக்தியா? ஜனநாயகம் தான். எந்த அளவுக்கு இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படத்துக்கு? வெயிட்டிங் டிக்கெட். சொல்லியிருக்காரு. ஆமாம், லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காங்க. அது அரசியலில் ஜெயிச்சிட்டாருன்னா இருக்கலாம், இல்லை ஜெயிச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் விட்டா கூட ஓகே தான். ரோட்ல பாத்தீங்கன்னா சிவாக்கு துப்பாக்கி கொடுத்தாருன்னாங்க, அவரே இப்ப எதிர்க்கிறாரு. அடுத்தடுத்த நாள் ரிலீஸ் பண்றாங்க, அதை எப்படி நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றது, போட்டிக்கு தான் அவர் மட்டும் சொல்ல வர்றாரு, நம்ம ஏன் போட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணாங்க. ஒரு படம் வந்து போன தாட்டி இப்படி தான் வந்தது, கத்தி கேஜிஎஃப் அப்போ என்ன படம் வந்தது, அந்த மாதிரி தான். ஜனநாயகம் தானா? எதனாலலாம் தளபதியோட லாஸ்ட் மூவி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க அந்த பசங்களுக்கு இருக்க அந்த ஆர்வம் வந்து கடைசி 20 நிமிஷத்துல இருக்காது. ஆனால் கடைசி 20 நிமிஷம் தான் அவரை வந்து எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க, பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் தான் வந்தால் தான் அவருடைய கடைசி மூவி. அதுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் வருது. நம்ம ரிவ்யூ எடுக்கிறீங்கலாம் பார்த்தீங்கன்னா, தளபதி படம் வந்து ஒரு நமக்கு வந்து ரிவ்யூஸ் போகிற தேட்டருங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். தேட்டருங்களுக்கும் சரி, நம்ம ரிவ்யூக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து தளபதி படம் வந்து ஒரு ஸ்பெஷல். அவர் படம் இதுக்கப்புறம் வராமல் போகிறது எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் தான். அது வந்து ரிவ்யூருக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. ஸோ அவர் இதுக்கு மேலேயும் அப்பப்போ ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி படம் நடிச்சா நல்லா இருக்கும்னு நான் கேட்டேன்.